33 தொகுதி எப்படி போகும் அப்படின்றத பின்னாடி பார்ப்போம். இந்த ஒற்றை தொகுதின்றது டிஎம்கேக்கு எழுதியாச்சு, குறிப்பா மையநாதனுக்கு எழுதியாச்சு. அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அதிமுகவில் எத்தனை பேர் போட்டி போட்டாலும் சரிங்க, நான் சொன்ன மாதிரி தான் மொத்த கட்சியும் கூட்டணிக்கு சேர்ந்து அமைச்சாலும் அவரை வீழ்த்துறது எழுது கிடையாதுங்க. இதை நீங்க மறுத்து பேசுனா நீங்க என்ன பாயிண்ட் வச்சு பேசுவீங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். அமைச்சரானது ஒண்ணுமே செய்யல, அவர் கார்ல போயிட்டு சின்ன பையன் கையை காமிச்சு நிப்பாட்டினாலும் காரை நிப்பாட்டுறாரு, என்ன பிரச்சனை ஏதுன்னு கேட்கிறாரு. இப்படி ஈஸியா அணுகக்கூடிய ஒரு அமைச்சர் கிடைப்பாரான்னு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாரும் கேட்பான். நீங்க முதல்ல அவர் 2016 சீட்டு கிடைச்சிச்சு பாத்தீங்களா? அப்ப சீட்டு கடை சென்னையில இருந்து வர்றாரு, இறங்கி கேப்பற, குறிப்பா புதுக்கோட்டையில இருந்து கேப்பற, அங்க இருந்து ஆலங்குடி தொகுதி ஸ்டார்ட் ஆகுது. அந்த கேப்பரில் இறங்கி மண்டிக்கிட்டு மண்ணை தொட்டு வணங்கி ஓட்டு கேட்க ஆரம்பிச்சாரு. அங்க ஆரம்பிச்சாரு, கடைசி எண்டு வரைக்கும் போனார். அப்பவே அவருடைய மண்ணுக்கான நம் மைந்தன் இவன் தான் அப்படின்றத எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அங்க சுத்தி இருந்தவங்க எல்லாமே ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிட்டாங்க. இப்படி அவர் சீட்டு கடத்தாலும் உன்னை மண்ணை மறக்காம தொட்டு நம்மளுடைய பாரம்பரியத்தை நினைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு.